ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நீங்கள் 9th-லேருந்து 10th போகிறீங்களா? கண்டிப்பாக இதை மட்டும் வச்சு படிங்க. கண்டிப்பாக சென்டம் அடிக்கலாம் சோசியலில். இதில் இருக்கிற எல்லா கொஸ்டினுமே படிங்க. எல்லாமே இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாப்பர், மீடு, ஆவரேஜ், ஸ்லோ அனாலிசிஸ் எல்லாருமே இதை மட்டும் படிங்க. இதான் பப்ளிக்கோட அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர். எல்லா கொஸ்டினும் கைடெல்லாம் வாங்கி படிச்சிங்கன்னா யானை தண்டிக்கு இருக்கும். இதில் படிச்சிங்கன்னா என்ன தேவையோ, பப்ளிக்கில் எவ்வளோ மார்க் போடுவாங்களோ அது. போன வருஷம் நிறைய பேர் கேட்டாங்க, கடைசி நிமிஷத்தில் போட்டிங்கன்னா தான் இப்போயே உங்களுக்கு போட்டேன். இப்போ நீங்கள் 9th to 10th போகிறவங்க கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. கைடே வாங்க தேவையில்லை, இதை மட்டும் வச்சு படிங்க. கண்டிப்பாக சென்டம் அடிக்கலாம். போன வாட்டி போட்டவங்க கமெண்ட்டில் அவ்வளோ பேர் சொன்னாங்க, இப்போ 10th முடித்தாங்கல்ல அன்னைங்க, அவங்களாம் சொன்னாங்க தேங்க்யூ சார், இதை வச்சு தான் கடைசி நிமிஷத்தில் படித்து நான் வந்து 95 90+ எடுத்தேன். இப்போ அதனால தான் சொல்கிறேன், இனிமேல் நீங்கள் 9th to 10th போகிறவங்க இதை வாங்கி படிங்க. கண்டிப்பாக சென்டம் அடிக்கலாம். சரியா, வாங்க பார்க்கலாம். இதில் ஒரு 200 புக் பேக் 2 மார்க் இருக்கும். 1 வேர்டு இருக்கும். அதை மட்டும் படிச்சிங்கனாலே போதும். 1 வேர்டுக்கு கண்டிப்பாக சோசியலில் மட்டும் புக்கின் சைடு 1 வரை வராது. வந்தாலும் 1 தான் வரும், அதுவும் இதுலேயே இருக்குது. இதை மட்டும் வாங்கி படிங்க, ஜெராக்ஸ் எடுத்து போதும். சோசியலில் சென்டம்னு இப்போயே உறுதியாக வச்சுக்கோங்க. வாங்க பார்க்கலாம். 1 வேர்டு அப்படியே பார்த்துக்கோங்க. ஜாகிரஃபி அடுத்து, சிவிக்ஸ் நெக்ஸ்ட்டு, எக்கனாமிக்ஸ் நெக்ஸ்ட்டு, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி 2 மார்க் பார்த்துக்கோங்க. இதை மட்டும் படிங்க. இது மட்டும்தான் ஆன்சர் கீயோடு இருக்கிறது. நீங்கள் குவார்ட்டர்லி, ஆஃபர்லி, மிட்டம் எல்லாத்துக்கும் இதை மட்டும் படித்து எழுதுங்க போதும். கன்ஃபார்ம் சென்டம். நல்லா பார்த்துக்கோங்க. பியர் ஹார்பர்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாளையக்காரர் இம்பார்ட்டன்ட், ராமலிங்கம் இம்பார்ட்டன்ட், பிரம்ம சமாஜ் இம்பார்ட்டன்ட், லக்னோ இம்பார்ட்டன்ட். வெறும் இம்பார்ட்டன்ட் மட்டும்தான். இதில் இருக்கிறத மட்டும் படிச்சிங்கனாலே போதும். எல்லா எக்ஸாம்லேயும் 90+ எடுத்துடலாம் கன்ஃபார்ம். நீங்கள் ஸ்லோவாக இருந்தாலே படுவார. இதை நீங்கள் ஒரு வருஷம் இருக்குது டைம். நீங்கள் இதை வச்சு படித்து கண்டிப்பாக 90 to 95 எடுத்துடலாம். இப்போது 30 மார்க் எடுத்தவங்க, குவார்ட்டர்லியில் 30 எடுத்தவங்க இதை வச்சு 85 மார்க் எடுத்திருக்கான். இந்த வாட்டி பப்ளிக் எழுதிட்டு வந்திருக்கான். பார்த்துக்கோங்க. மேப்புலேருந்து 1 வேர்டு மேப்பு 2 மார்க்கு, 5 மார்க்கு, டைம்லைன் மேப்பு எல்லாமே இதுலேயே இருக்குது. இந்த ஒரு பிடிஎஃப்லேயே இருக்குது. பிடிஎஃப் போடுறது வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜூட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மைக்ரேஷனு எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. இன்டர்நேஷ்னல் ட்ரேடு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். தெரியலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எம்ஆர்டிஎஸ் கம்பல்சரி 2 மார்க்கில் கேட்கலாம். கிளாசிக்கல் லாங்குவேஜ் இம்பார்ட்டன்ட் ரொம்ப. இதில் இருக்கிற எல்லாமே இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் படிங்க, கண்டிப்பாக போதும். சிவிக்ஸில் வெறும் 17 தான் இருக்குது. எக்கனாமிக்ஸை மட்டும் விட்றாதீங்க, ஏன்னா அதில் இருந்தால் கம்பல்சரி 2 மார்க் கேட்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. எக்கனாமிக்ஸில் தான் கேட்டிருக்காங்க. கடைசி 5 வருஷத்தில் எக்கனாமிக்ஸில் இருந்தால் கம்பல்சரி 2 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 17 தான் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து ஹிஸ்ட்ரியில் வேர்ல்டு வார் இவ்வளோ தான். நீங்கள் உட்காந்து புக்கில் படிச்சிங்கன்னா பக்கமாக படிக்கணும். இதே மட்டும் ஒரு ஹெட்டிங் போடுறீங்களா, ஒரு லைன் விட்டு இந்த 3 பாயிண்ட்டு, அடுத்து ஹெட்டிங் போடுறீங்கன்னா ஒரு லைன் விட்டு ஒரு 3 பாயிண்ட்டு, அப்போயே 1.5 பேஜ் கிட்டக்க வந்துடும். இதுவே போதும். அடுத்து ஜெர்மனி, அடுத்து வேர்ல்டு வார் 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 19th century ரிஃபார்ம் மூமெண்ட்டு, இது பார்த்துக்கோங்க. அடுத்து இது சுவாமி விவேகானந்தா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சிருங்க. இப்போயே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகிடும். ரிவால்ட் ஆஃப் 1857 ரொம்ப இம்பார்ட்டன்ட். பீப்புள் ஆஃப் பெங்கால் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுதேசி மூமெண்ட் கண்டிப்பாக இந்த வாட்டி 2026 பப்ளிக்கில் வந்துடுது. அது நல்லா படிச்சுக்கோங்க. சிவில் டிசோபீடியன் மூமெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து தமிழ் ரெசன்டன்ஸ், இது இம்பார்ட்டன்ட். இது 8 மார்க்கில் கேட்கலாம். பெரியார் ஈவிஆர், இது ஒரு கம்பல்சரி 8 மார்க் கொஸ்டின். அவ்வளோ வாட்டி கேட்டிருக்காங்க, நல்லா படிச்சுக்கோங்க. லீக் ஆஃப் நேஷன் ஒரு கண்டிப்பான கொஸ்டின் தான். ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் யூஎன் இவ்வளோடு தான் இருக்குது. நீங்கள் புக்கிலலாம் படிச்சிங்கன்னா அவ்வளோ பெருசுக்கு இருக்கும். சோசியலில் பார்த்து பயப்படாதீங்க. இந்த இதை மட்டும் எழுதினாலே போதும். கண்டிப்பாக சென்டம் அடிக்கலாம். இப்போதே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா சென்டம் உறுதியாக அடிக்கலாம். இதை மட்டும் படிங்க. கட்டபொம்மன் வெரி இம்பார்ட்டன்ட். வெள்ளூர் ரிவால்ட் இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்கும், வெறும் 5 ஹெட்டிங் தான் இருக்குது. இது எழுதிங்கன்னா 5 மார்க்ஸ் அழகாக. அடுத்து காந்தியில் மொத்தம் 13 இருக்கா, இதில் ஏதாச்சும் 7 எடுத்துக்கோங்க போதும். 7 சப்டாபிக். ஃபஸ்ட்டு ஒன் ரோல் ஆஃப் காந்தின்னு இருக்கா, அது எடுத்துக்கோங்க. கேதா சத்தியாகிரகம் எடுத்துக்கோங்க. நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் எடுத்துக்கோங்க. குவிட் இந்தியா மூமெண்ட் எடுத்துக்கோங்க. டூ ஆர் டை எடுத்துக்கோங்க போதும்.
அடுத்து பிராமின் நான் பிராமின் மூமெண்ட், இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான், படிச்சுக்கோங்க. அடுத்து ஜாகிரஃபியில் ஹிமாலயன் மவுண்டன் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடுத்து ரிவர் கங்கா பேசின், இப்போ 2026 இந்த ரிவர் கங்கா தான் கேட்டிருந்தாங்க, பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான், இங்கேருந்து ஆரம்பித்து இங்கேயே முடிஞ்சிருது. சரியா? ஈஸி. ஆர்ஜின் எழுதுறீங்க, ரென்த் எழுதுறீங்க, ஸ்பெஷல் நேம் எழுதுறீங்க, ஜாயினிங் பிளேஸ் எழுதுறீங்க, ட்ரிபியூட்டரி எழுதுறீங்க, இம்பார்ட்டன்ட் ஆஃப் கங்கான்னு போட்டு 5 பாயிண்ட் எழுதுறீங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சவுத் வெஸ்ட் மான்சூன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இப்போயே பார்த்து வச்சுக்கோங்க. 6 ஹெட்டிங் தான் இருக்குது, இதை எழுதிட்டீங்கனாலே போதும், அழகாக 5 மார்க். அடுத்து ஃபாரஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஹெட்டிங், 2 ஹெட்டிங், 3 ஹெட்டிங், 4 ஹெட்டிங், 5 ஹெட்டிங், அவ்வளோதான். இந்த 5 டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் 5 டைப் எழுதுனா போதும், அவ்வளோதான், அழகாக எடுத்துடலாம். அடுத்து மல்டிபர்பஸ், இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வரையும் தான் இருக்குது, ரொம்ப குட்டி கொஸ்டின் தான், ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப ஈஸி. இந்தியாவோட 5, தமிழ்நாடோடது 8, அவ்வளோதான். காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரின்னு என்ன எழுத போகிறீங்க, அதுக்கடுத்து அதோட இம்பார்ட்டன்ஸ் எழுத போகிறீங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அர்பனைசேஷன், இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். அர்பனைசேஷன் படிச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி, 8 பாயிண்ட் தான். அர்பனைசேஷன்னா என்னது, ரூலர் டு அர்பனாக மாறுறது அர்பனைசேஷன். இம்பார்ட்டன்ட் மேஜர் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் அர்பனைசேஷன் 8 பாயிண்ட், இதை படித்து எழுதிக்கோங்க போதும். ரிவர் காவேரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் என்ன, ஆர்ஜினு, லென்த்து, வாட்டர் ஃபாலு, டேமு, ட்ரிபியூட்டரி, பிரான்ச்சஸ்ஸு, டெல்டா டிஸ்ட்ரிக்ட்டு, கார்டன் ஆஃப் சவுத் இந்தியா, அவ்வளோதான். இதை படித்து எழுதிங்கன்னா 5 மார்க் கன்ஃபார்ம். அடுத்து சாயில் இன் இந்தியா, இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். அலுவிரியல் சாயில், பிளாக் சாயில், ரெட் சாயில், லேட்ரைட் சாயில், செலைன் சாயில், இதை மட்டும் படித்து எழுதிக்கோங்க. அடுத்து ரிஸ்க் இந்த சைக்ளோன், ஆஃப்டர் சைக்ளோன் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், வந்தக்கப்புறம் என்ன பண்ணணுன்றதான், அவ்வளோதான். அடுத்து பிளானிட்டரி ஃபார்மிங், டீ, காஃபி, ரப்பர், இந்த வாட்டி கேட்டிருந்தாங்க. டீ, காஃபி, ரப்பர், கேஷ்நட்டு, இதெல்லாம் பெப்பர், அவ்வளோதான், ஈஸி. நெக்ஸ்ட்டு மினரல் டிஸ்ட்ரிபியூஷன், இன் 2026 இது கேட்டிருந்தாங்க. மினரல் டிஸ்ட்ரிபியூஷன் இன் தமிழ்நாடு, இது ஈஸி. லைனு, கோலு, ஆயில் அண்ட் கேஸு, அயனு, மெக்னீஷியமு, பாக்சைட்டு, கிப்சம். நெக்ஸ்ட்டு சிவிக்ஸில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஈஸி. நீங்கள் புக்கிலலாம் படிச்சிங்கன்னா 1.5 பேஜுக்கு வரும். இதுவே இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ரைட் ஆஃப் ஈக்குவாலிட்டின்னு கொடுத்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே பாருங்கள் 6th பாயிண்ட் வரையும் தான். நெக்ஸ்ட்டு ரைட் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ரெமிடி, ஈஸி, இவ்வளோ தான். அடுத்து டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், வெரி 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 இம்பார்ட்டன்ட். டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து சீஃப் மினிஸ்டர், இந்த 2லேருந்து கண்டிப்பாக ஒன்று வரும், அது கண்டிப்பாக வரும், அடித்து சொல்கிறேன், இது 2லேருந்து கண்டிப்பாக வரும். அடுத்து லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஆஃப் கவர்மெண்ட், இதுவும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் அண்டு பார்லிமெண்ட்ரி, இது படிச்சுக்கோங்க, வரலாம். நீங்கள் ஹிஸ்ட்ரி கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஜாகிரஃபி, சிவிக், எக்கனாமிக்ஸ் இதை மட்டும் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எப்படி இது பண்ணணும்னா, மொத்தம் 6 2 மார்க், மொத்தம் 10 5 மார்க் எழுதணும். அதில் ஃபஸ்ட்டு கம்பல்சரி மேப் 5 மார்க் போயிடும், டைம் லைன் 1 போயிடும், அடுத்து டிஸ்டிங்விஷ் பிட்வீன் 1 போயிடும், ஃபுல்லப்ஸ் 1 போயிடும். மீதி நீங்கள் 6 5 மார்க் தான் எழுதணும். அதுக்கு மட்டும் இதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா போதும், ரொம்ப 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 ஈஸி. அடுத்து நான் அலைன்மெண்ட் மூமெண்ட், இவ்வளோதான். ஐ எம் மெம்பரு ஃபாதர் ஆஃப் நேஷன், அவ்வளோதான், ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட்டு இந்தியன் ஃபாரின் பாலிசி, ஈஸி. இங்கே பாருங்கள், எவ்வளோ 6-7 பாயிண்ட் தான் இருக்குது, அழகாக எழுதியில். அடுத்து பிரிக்ஸு, ரீசன் ஃபார் பிரிக்ஸ் கண்ட்ரி, அப்ஜெக்ஷன், இது அடுத்த வருஷம் கேட்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இது கண்டிப்பாக கேட்பாங்க, குட்ஸ் அண்ட் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், இந்த வாட்டி 2026 கேட்டாங்க. உங்களுக்கு குவார்ட்டர்லியில் கேட்குறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு மிட்டமில் கூட அது கேட்கலாம். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கிராஸ் அண்ட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டு, இதை மட்டும் படிச்சிங்கனாலே போதும், அழகாக எழுதிடலாம். அடுத்து க்ரோத்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டு, க்ரோத்தில் 5 பாயிண்ட்டு, டெவலப்மெண்ட் 5 பாயிண்ட், அவ்வளோதான். எம்என்சி, அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்என்சி, டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்என்சி, இதில் ஒரு 3 பாயிண்ட்டு, இதில் ஒரு 4 பாயிண்ட்டு, அவ்வளோதான். வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் 3 பாயிண்ட்டு, அடுத்து அதோட மெம்பர்ஸ் என்ன, அடுத்து அப்ஜெக்ஷன் என்ன, அவ்வளோதான். அடுத்து குளோபலைசேஷன்னா என்ன, சேலஞ்சஸ் என்ன, அவ்வளோதான். இதில் 13 சேலஞ்சில் ஏதாச்சும் ஒரு 7 எழுதுனா போதும். அடுத்து உங்கள் சாய்ஸ், எந்த 7 நாள் எடுத்துக்கலாம். அடுத்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், இதில் இன்ட்ரோடக்ஷன், அடுத்து ஒரு ஹெட்டிங்கு, அவ்வளோதான். அடுத்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் செட்டம்னா ரேஷன் கடை இருக்குல்ல, அதான் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் செட்டம். அதில் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் செட்டம்னா என்னென்னு எழுதுனா, அடுத்து யூனிவர்சல், தமிழ்நாடு யூனிவர்சல் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் செக்டார், மீதி கண்ட்ரிலாம் மீதி ஸ்டேட்ஸ்லாம் டார்கெட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் செக்டார். அடுத்து நேஷ்னல் இன்கம்னா, நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்னா என்னென்னு எழுதணும். அடுத்து ஜிஎஸ்டி, இந்த 2026 ஜிஎஸ்டி கேட்டிருந்தாங்க, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டினா.
குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸில் ஒரு 3 ஹெட்டிங். அதுக்கடுத்து பிளாக் மணி வெரி இம்பார்ட்டன்ட். பிளாக் மணியை வந்து அவ்வளோதான் 3 பாயிண்ட்டு. அடுத்து காசஸ் ஆஃப் பிளாக் மணி ஒரு 5 பாயிண்ட், அவ்வளோதான். அடுத்து டிஸ்ட்ரிக்யூஸ் பிட்வீன், இதை மட்டும் படிச்சிங்கன்னா போதும். இதுதான் வந்து அஃபிஷியல் ஆன்சர், பப்ளிக் எக்ஸாம் அஃபிஷியல் ஆன்சர் கீயோட மினிமம் மெட்டீரியல். ஓகேவா, இதை மட்டும் படிச்சிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு எல்லாத்தோட டிஸ்ட்ரிக்யூஸ் பிட்வீனும் இருக்கும், இம்பார்ட்டன்ட். எல்லா டிஸ்ட்ரிக்யூஸ் பிட்வீனும் ரோட்வே அண்ட் ரயில்வேலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டர்நேஷ்னல் அண்டு இன்டர்னல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து கிவ் ரீசன் ரொம்ப கம்மி. கிவ் ரீசன் எவ்வளோ இருக்குது? மொத்தமே 7 தான் இருக்குது. இதிலேருந்து 1 தான் வரப்போகுது உங்களுக்கு, சரியா? அடுத்து ஃபில்லப்ஸ் படிச்சிட்டிங்கன்னா ஒரு 5 மார்க் அழகாக அட்டன் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் புரியாது, நீங்கள் ஸ்கூலுக்கு போய்ட்டு ஒரு 2-3 எக்ஸாம் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். 45 ஃபில்லப்ஸ் தான் இருக்குது. இதை படிச்சிட்டிங்கன்னா அழகாக 5 மார்க் எடுத்துடலாம். அடுத்து டைம் லைன் 1910 1920 இந்த மாதிரி ஒரு 5 வருஷம் படித்து வச்சுக்கிட்டேன்னா போதும். 5 மார்க் இருக்குது டைம் லைன். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், ஃபஸ்ட்டு பால்கன் வார், இதெல்லாம் மட்டும் எண்ட் ஆஃப் வேர்ல்டு வார், பிகினிங் ஆஃப் வேர்ல்டு வார், இதை மட்டும் படிச்சிட்டிங்கன்னா போதும். கண்டிப்பாக டைம் லைனில் 5க்கு 5 வாங்கிடலாம். அடுத்து இந்தியா மேப் இருக்குது, வேர்ல்டு மேப் இருக்குது உங்களுக்கு. இது வந்து மேப்ஸோட ரிவர் அதெல்லாம், இதை மட்டும் படிச்சிட்டிங்கனாலே போதும். டெல்லி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே பாருங்கள், டெல்லி எப்படி மார்க் பண்ணணும்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து இங்கே எடுத்திங்கன்னா டெல்லி மார்க் வந்துடும், அவ்வளோதான். டெல்லியில் கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து வீட் இருக்க இடம், மவுண்டெயின், பிளாக் சாயிலெலாம் அவங்க ஸ்கூல்லேயே நடத்துவாங்க, அப்போ உங்களுக்கு புரியும், சரியா? நெக்ஸ்ட்டு இதுவும் அதே மாதிரி தான். ஹிமாலயா இங்கேருந்து இங்கே போகணும், ஆரவல்லி, வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ், அகஸ்திய மலை, இதெல்லாம் உங்களுக்கு போக போக புரியும். இதை ஜெராக்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க, இந்த பிடிஎஃப்பை நான் கொடுக்குறேன். வேர்ல்டு வாரில் இங்கே பாருங்கள், சைனா இங்கே இருக்குது, ரஷ்யா இங்கே இருக்குது, இதெல்லாம் கேட்பாங்க. எங்கே மார்க் பண்ணுங்கன்னு 5 மார்க் ஈஸியாக. நீங்கள் 9th இருந்த மாதிரி கஷ்டமே பட தேவையில்ல, இதை மட்டும் படிச்சிங்கனாலே போதும், அழகாக எடுத்துலாம். மும்பை, மெட்ராஸ் இங்கே பாருங்கள், இங்கே இந்த அந்தமான் நிப்பான் கவர்லேருந்து நடுவில் இருந்து மண்டேலேருந்து ஒரு கோடு போட்டிங்கன்னா மெட்ராஸ். இங்கே டெல்லிக்கு எப்படி, மும்பை இந்த கார்னரில், அம்ரிஸ்டார் இங்கே, இதே மாதிரி லக்னோ இங்கே, இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு போக போக புரியும். ஓகேவா, அவ்வளோதான். தேங்க்யூ காய்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. லைக் போட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ப்ளீஸ். இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து தமிழ், இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே வரும். பாய்.